flashback. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான கல்யாணம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா திண்டுக்கல்ல இருக்கோம், சின்னாரப்பட்டியா. இவரே இவ்வளவு அழகா இருக்காருன்னா அப்போ மாப்பிள்ளையோட தம்பியை பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. அப்படியே ஓகே பேச பாடா அடுத்து நம்ம லோகேஷ், இவர் பேரு நாளை கல்யாணம், இன்னைக்கு வந்து ரிசப்ஷன் போயிருக்கு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இப்பதான் மேல வந்து உட்கார்ந்துருக்கோம். சோ இவருக்கு ஒரு குறை, கல்யாணம் சூப்பரா இருக்குப்பா. கல்யாணம் ரிசப்ஷன் பா. End of flashback. கண்டென்ட் நமக்கு நிறைய இருக்கு. நம்ம கண்டென்ட் நிறைய இருக்கு. நாளைக்கு கல்யாணம் இருக்கு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஃபன்னா என்ன கேட்டாருன்னு தெரியல. இதுல இன்னைக்கு செம்ம காமெடி என்னன்னா, இன்னைக்கு வந்து எல்லாம் இன்னும் சொந்தக்காரங்க உள்ள வந்துட்டு இருக்கோம். எல்லாம் சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம மாப்பிள்ளை தம்பி அப்பா வந்துட்டு எங்களால எல்லாருக்கும் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசி எங்கப்பா தங்க போறீங்கன்னு கேட்டு நாங்க அவரை நம்பிதான் வந்தோம். கடைசியில அது உங்க பையன் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அண்ட் இப்போ அதனாலதான் நாங்க எல்லாம் இந்த மண்டபத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே அரியை பத்தி சொல்ல போறோம். அது ஆமா ஆமா ஒரு வாரத்துக்கு சொல்ல போறோம். சோ நம்ம வந்து பாப்பா கிட்ட ஸ்டார்ட் பண்ணா. ஹரி யாரு உனக்கு? மாமா. மாமா, சரி ஓகே. உன் பேரு என்ன? மாயா டாஃபடில். ஓகே, நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட். சரி ஓகே. உங்க மாமா பத்தி நீ சொல்லு. நல்லவர் வல்லவர். அங்க பத்தி சொல்லு. மேல வந்து போட்டுருக்கோம். சொல்லு. அது ஜாலியா இருக்கு. நல்லவர் உள்ளவர், நல்லா எதனால நல்லா வேலை செஞ்சுட்டு போறவர். உண்மையை சொல்லி இப்பெல்லாம் சொன்னா சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னாரா? நீங்க சஸ்பென்ஷன் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நான் என்ன சொல்றேன்னு தெரியல, அதனால சொல்லிட்டேன். பரவாயில்ல, சும்மா இதே சொல்ல. சும்மா ஜாலியா எடுத்துட்டு இருக்கோம் அந்த வீடியோ. ஃபன் தான், ஒன்லி ஃபன். ஓகே, அவ்வளவுதானா? சோ மாமா போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நாங்க. இல்ல எங்க அரியண்ணன் என்ன சும்மாவா பேட்மேன்டா? கண்ணி ஓகே. அப்புறம் வம்புக்கிறது எல்லாம் இருக்கு. அடி மாமானா வம்புக்கிறது இருக்கு. நீங்களுக்கே தெரியும். ஆமா, சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிடுவாரு. உங்ககிட்டயுமா? எங்ககிட்டயும் சாப்பிடுவாரு. வாங்கி சாப்பிடுவாரு. எங்கிட்ட சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிடுவாரு. அப்புறம் கொஞ்சம் இந்த கிண்டல் பண்ணி சிரிக்கிறதெல்லாம் இருக்கு. அப்புறம் சேட்டை பண்ணா காமெடியா வந்து ஏதாச்சும் அமைதியாக்குறது, காமெடியா நிறைய காமெடியான விஷயங்கள் நிறைய பண்ணுவாரு. ஆக மொத்தத்துல நல்லா காமெடியா What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவத்தை கேட்கலாமா வேணாமா? பேட் மேன். சரி ஓகே. அவங்க வந்து எல்லாரும் நிக்கணும், நாங்கெல்லாம் பெரிய புதுசா இருக்கோம். சோ அவங்க எல்லாம் சீக்கிரம் போகணும். 10 மணி வரைக்கும் நீங்க எடுத்து போறீங்க. ஆமா, தெரியல. உங்க மாமா வர வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்கணும். காலையில வரைக்கும் இங்க இருப்போமா? ரைட்டு. எனக்கு தெரிஞ்சு நாங்க இங்கதான் படுத்து போறோம் நினைக்கிறேன். அதுதான் இங்கே பாய் வச்சு படு சொல்லிதான் போல இருக்கு. அரிய பத்தி இப்ப நிறைய பாசிட்டிவ் கேட்டாச்சு. அரிய பத்தி எல்லா பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சாச்சு. இப்ப அடுத்த லெவல் கிட்ட போவோம். இவர் யாரு? 7th உனக்கு. அவனே தப்பா சொல்றான். நீ என்ன சொன்ன? இவன் சமையல் ரைட்ரா, நீ செம பொண்ணு நினைக்கிறேன். என் தலைவன் கிட்ட ஸ்டார்ட் பண்றேன். அப்பவே பேர்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஒண்ணு உங்க அண்ணனை பத்தி பெருமையா சொல்லு. பெருமையா உண்மையை மட்டும் சொல்லு. அப்படியே சம்பவம் நடந்தா எனக்கு ஞாபகம் நடந்ததே இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. அதைய பத்தி ஒரு நல்லது கூட இல்லை. இருக்கலாம். நான் பார்த்ததில்லை. மேபி அந்த பம்புட்டி லைக் சொல்றேன். யாருக்கு தெரியும்? முடிஞ்சா அடுத்து சொல்றா. சும்மா ஜாலியா சொல்லுவோம் மாமா பத்தி. மாமா பத்தி சொல்றது சரி, நைட்டிவா சொல்லு. அப்போ சின்ன மாமா எவ்வளவு பாசமா தூக்கி வச்சு உன்னால பாத்துருக்கேன். ஆனா சொல்லு, எவ்வளவு ஒரு நல்ல பையன். பையன் இது டைட்டில் தம்பி. ஞாபகம் இருக்க நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம்.
பேச கூட பேசல, அவன் தான் பேசிட்டே இருப்பான். அவன் கொஞ்சம் அப்ப அதிகமா பேசும், இப்ப கொஞ்சம் கம்மியா பேசலாம். நீ பேச முடிச்சியா? சொல்லி பாத்தி அப்புறம் வீடியோ போஸ்ட் ரொம்ப கம்மியா நீங்க வந்து இப்படி சொல்லி அப்ப எது பாப்பாங்க இந்த பையன் பேச ஐபிஎல் இவன டாபிக் மாத்திரம் இது ஓகே ஓகே ஹரி டாபிக் தான் வரா. சரி ஓகே எங்க எல்லாருக்கும்னா எங்க யாருக்குமே உங்களுக்கு பிடிக்காது. ஒருத்தர் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, எப்பவுமே ப்ளூ மட்டும் தான் போடுவாங்க. நான் என்ன போய் கிரிக்கெட் கேக்குறேன். நான் வந்து இப்ப நான் என்ன ஒரு சொல்றது, நான் ஒரே இடையூறு சொல்லிக்கிறேன். இங்க ஒரு இருக்காங்க அவரை காட்டு. அவர் வந்து என்னன்னா இன்னவரை கௌதம் கம்பீர் சேவகம் ஆடிட்டு இருக்க நம்பிக்கிட்டு இருக்கான். சச்சின் என்ன ஒரு எங்களை கேட்டா சொல்லுங்க. எனக்கு கிரிக்கெட்டே தெரியும். பூஜா கரானாக இருங்க சொல்றேன். நீ என்ன வச்சு சரி அவன் மாமா செய்ய சொன்னா நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? சரி ஓகே நான் கடைசியா கேட்கிறேன், உங்க மாமா பத்தி சொல்லி நல்லதான். எனக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் ரொம்ப நல்லது. ரைட் வந்து கல்யாண மாப்பிள்ள நம்ம ஹரியோட அண்ணன், எங்க ஹரியோட அண்ணன். இப்போ என்ன வந்து இவர் நீங்க எல்லாம் பாத்துருக்காங்க ஃபேஸ் வீடியோல நீங்க ரேண்டமா ஒரே நிமிஷம் ஹரியை பத்தி பேசிட்டோம். கொஞ்ச நேரம் அவன் காட்டுவான், எந்த மாப்பிளையே காட்டுவான். சொல்லிட்டு அவருக்கே தம்பி கட்டிங்கன்னு சொல்லி அப்படி சாப்பிட்டா பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் என்ன சொல்லணும்னா டால்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் இருக்கும், பார்த்தீங்கன்னா ஃபேமிலி உள்ள ஒரு இல்லை நீங்க அந்த ஸ்பைடர்மேன் மீன் பார்த்துருக்கீங்க. அது மாதிரி அவங்க ஃபேமிலி நாளைக்கு நாங்கள் கல்யாணம் பார்த்துட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்க பார்த்து கமெண்ட்ஸ்ல நீங்க கவுண்ட் போடுறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு தாடி வச்சா அண்ணன், தாடி இல்லைன்னா தம்பி. அங்க இருக்கிறது வெற்றி இல்லடா, டென்ஷன்ல வளர கரெக்டா அங்க இருக்கிறது மாறன் இல்லடா, வெற்றி ட்வின்ஸ் நினைப்பீங்க. ஆனா ட்வின்ஸ் கல்யாணத்துக்கு நல்ல கல்யாணத்துக்கு வந்து 7 பேருக்கும் அதாவது குமாராவுக்கு பேசி அவங்க மேல அனுப்பிச்சு நீ எது சொன்னாலுமே பீப்பு தான் ஒட்டிக்கிட்டு போய் சொல்றாங்க. அதாவது ஐடி ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம், 1 lakh salary, ஃபிட்னஸ் ஃப்ரீக், அதுக்கப்புறம் புல்லட் பைக் வச்சிருக்காங்க. வீட்டுல ஒரு i10 கார் இருக்கு. கஞ்சா பழக்கம் அது சரக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா மட்டும் எப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவ்வளவு இருக்கும். பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரமேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க மணியை பார்த்தீங்கன்னா மணியை தான் இதுதான் வந்து என்னோட ப்ராப்ளம் நான் சொல்ல முடியுது. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. சூப்பர் அப்படி சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. நல்லா வேலை தெரியும் வைக்க நான் கேட்காம சொக்குனால செத்தா முடியும். அந்த பாப்பா சொல்லிச்சு
டேய் அந்த பாப்பாடு கதை படிக்கிறான்டா அவன் அப்படியே ஆடி நல்லா பேச போறா ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க சவுண்ட் வந்து உங்களுக்கு எல்லாம் கேட்கும் பட் அதான் அரிய பத்தி கரெக்டா தான் வந்து நாங்க சொல்லுவோம் இது ராகிமான்னு சொல்லி ஆனா வந்து அன்போட அன்போட பண்ணிட்டு அவன் போற தமிழ் சார் 10 தான் இருக்கு 10 முடிவு ஆமா அதுக்கு என்ன எனக்கு அவ்வளவு தெரியும் பேசாதா எப்போ பார்த்தாலும் நல்ல நண்பர் என்னோட நல்ல நண்பர் என்ன உயிர் காத்து போனார். ஓகே ஓகே என்ன வாயில மட்டும்தான் பிரச்சனை. பரவாயில்ல, அவருக்கு ஒரு நாள் நல்ல இதே மண்டபத்துல இதே மேடையில ஒரு நாள் சொல்லிட்டு என்ன மாதிரி அமைய சொல்லலாம். வீட்டுல பாக்குற பொண்ணே கல்யாணம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி
ஃபர்ஸ்ட் நம்ம வாழ ஆரம்பிச்சோம். பள்ளி நம்ம இப்படிதான் வளர்க்கணும் சாப்பிடுறோம். நான் அந்த மாதிரி தான் அங்கே தான் ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல் அவரோட பையன் பாத்தீங்கன்னா பையன் பிடிக்கும் வயசுனா பொண்ணும் அதனால கீழே ரெசியூம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடலாமா? Wow.